இது ஒரு ஸ்கூட்டரில் ஹப் மோட்டார் சர்வீஸ் பற்றிய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வணக்கம். நம்ம ஒரு பைக் ஹீரோ குரூப் வண்டி பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா வண்டி தள்ளவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தள்ளுற மாதிரி இருந்துச்சு. கீ போட்டு ஆக்சிலரேஷன் கொடுத்தோம்னா கூட கடக்குன்னு ஒரு சவுண்டோட ரொம்ப ஸ்டக்காகி ஓடிச்சு. ஒரு சந்தேகமாக வீலை அவுத்துட்டோம். இப்போ பிரேக் அவுத்து செக் பண்ணோம்னா பிரேக்கெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பிரேக்கெல்லாம் ஸ்டக் ஆகலை. ஒரு வேளை பிரேக் ஸ்டக் ஆகிருக்குமோ அப்படி யோசித்தோம், பிரேக் ஸ்டக் ஆகலை. அடுத்தது நமக்கு ஹப் யூனிட் மேலே பிரச்சனை வந்துச்சு. இது ஹப் மோட்டாரு. அதுக்கு முன்பாக ஹப் மோட்டார் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அது ஒரு பிஎல்டிசி மோட்டார். இங்கே பார்க்குறது வீல் யூனிட்டு. இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய சென்டர் ரிப்பில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்குது. மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல மேக்னெட் இருக்குது. அடுத்தது நம்ம ரோட்டர் பார்க்க போகிறோம். இந்த ரோட்டருக்கு இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கவர். இவ்வளோ தான் விஷயம் இந்த ஹப் மோட்டார். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் சென்சார் அப்படின்னு ஒரு யூனிட் வரும். இதெல்லாம் இந்த பிஎல்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டருடைய அமைப்பு. இப்போ வீலை தனியாக ஹப்பை தனியாக பிரிச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ துரு இருக்கிறது உங்களுக்கு துரு கொட்டியிருக்குங்கெல்லாம் தெரியுது. இந்த ஹப்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ துரு இருக்குது. ஒரு பக்க பேரிங் நல்லா இருக்குது. இந்த ஹப்பில் ரைட் சைடில் வரக்கூடிய லெஃப்ட் சைடில் வரக்கூடிய பேரிங் நல்லா இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிற பேரிங் தான் போயிருக்கு. பேரிங் ஸ்டக் ஆகிருக்கு. இந்த ஆக்சில் சுத்த முடியலை, கஷ்டப்படுது. இப்போ நம்ம இதை பிரித்து ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன ஏது கண்டிஷன் பார்க்கலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட், இது மேக்னெட், இது பார்த்திங்கன்னா மேக்னெட். இந்த மேக்னெட் யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஏகப்பட்ட துரு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாட்டிட்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இதை எப்படி அவுக்கணுங்கிறதும் இது கூடவே சேர்ந்து ப்ளே ஆகும், பார்ப்போம். இப்போ இந்த ஹப் மோட்டரில் பார்த்தீங்கன்னா உள் சைடு பேரிங் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம அந்த சைடு கழட்டணும் அப்படின்னா இந்த ரோட்டர் ஆர்மெச்சூரை தனியாக எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா இதற்கான இங்கிருந்து கண்ட்ரோல் யூனிட்லேருந்து போகக்கூடிய 3 வயர் பிரிச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது கப்ளர் வரும். ஏதோ காரணத்தால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வயர்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை பிரிக்க போகிறோம். அடுத்தது ஒரு கண்ட்ரோலுக்கான சாக்கெட் ஒன்று வரும். இதை பிரித்து விட்டுருக்கோம். பிரித்து விட்டுட்டு இப்போ அந்த ஒயரை தனியாக ரிமூவ் பண்ணி இந்த யூனிட்டையே தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரோட்டரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒயரை அப்படியே ப்ரெஸ் பண்ணபடி, நம்ம ஒயர்லாம் தனியாக அவுக்க முடியாது, அவுக்கிறது ரிஸ்க் ஆகிடும். இந்த ஒயரை இப்படியே ப்ரெஸ் பண்ணபடியே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பக்கத்துலேருந்து ஆக்சில் தட்டிட்டோம். ரோட்டர் தனியாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த பேரிங் சுத்தவே இல்லை. இப்போ இந்த பேரிங்கை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு புது பேரிங் அடிச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வேலை ஃப்ரீ ஆகிடும். டோட்டலாக எல்லாமே கிளியர் ஆகிடும். இங்கே ரோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் காயெலாம் எதுவுமே அடிப்படல, நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த பேரிங் எடுத்துகிட்டு பேரிங் மாற்றிட்டு இதை இப்படியே தூக்கி உள்ளே திரும்ப அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது இப்படியே உள்ளே போயிடும், அவ்வளோதான். இந்த ஒயரோடு சேர்த்து அப்படியே உள்ளே போட்டு அந்த பக்கம் இழுத்துற வேண்டியதான். பேரிங் மாற்றிட்டு நம்ம பார்க்கலாம், செக் பண்ணலாம். இப்போ இந்த ஹப் மோட்ரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா புது பேரிங் அடிச்சிட்டோம். எஸ்கேப் பேரிங் வாங்கி அடிச்சிருக்கோம். பழைய பேரிங் இங்கே இருக்குது. ஆர்மெச்சூர்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பேசிக்காக இது பிஎல்டிசி மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் கான்செப்ட் தான் இது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போ இதை நம்ம இந்த ஒயரை பழையபடி எடுத்தபடியே இது உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணி ஆக்சில் உள்ளே சொருகிட்டு அப்படியே செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பிளேட்டு க்ளீன் பண்ணிட்டோம், ரோட்டர் ஆர்மெச்சூர் க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணணும். இவ்வளோ கரோஷன், இவ்வளோ ரஸ்ட் இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஹப் மோட்ரு பேரிங் அடிச்சுட்டு அந்த ஒயர்லாம் சொன்னபடி லாக் பண்ணி எல்லாம் கிளியராக லாக் பண்ணியிருக்கோம். இதை லாக் பண்ணும்போது மரக்கட்டை வச்சு தான் தட்டணும். இது போல் ஏதாவது ஒரு சுத்தியல் பிடி அல்லது ஒரு சின்ன கட்டை வச்சு தான் தட்டணும். ஏன்னா எல்லாமே அலுமினியம், கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஆக்சில் ஃப்ரீயாக இருக்கா செக் பண்ணோம். ஆக்சில்
ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றுது, கையால் சுற்றுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் யூனிட்லேருந்து வரக்கூடிய சாக்கெட் கட் பண்ணியிருந்தோம், ஒயர் வெளில எடுக்கிறதுக்காக இதை கட் பண்ணியிருந்தோம் அந்த ஒயர்லாம். இப்போ அந்தந்த கலர் பார்த்து அதை அதில் ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் ஒயர் பார்த்திங்கன்னா 3 ஒயர் வரும், க்ரீன், எல்லோ, ப்ளூ. இந்த ஹீரோ குரூப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஒயர் தான் வரும். இது 3 ஒயரை வந்து அங்கே மெயினில் வரக்கூடிய ஒயரில் ஜாயின் பண்ணிடணும். இப்போ நம்ம ஹப் மோட்ரு செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சிலரேஷன் கொடுக்க சொல்லுவோம், சாவி ஆன் பண்ணி வண்டி மூவ் ஆகிறது தெரியும். இப்போ இந்த பைக்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் பெரிய பிரச்சனையாக நமக்கு இருந்தது இந்த ஹால் சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அது சரியாக சீட்டிங்கே ஆகலை. அதை ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டு போட்டு அவுத்து மாட்டி 2-3 டைம் வந்து ரீசெட்லாம் பண்ணி கூட அது ரீசெட் ஆகலை. அப்புறம் ஒரு வழியாக அது கூட உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆகிடுச்சு ரீசெட் பண்ணி இப்போ ஓடுது. இப்போ நம்ம மூவ் பண்ண சொல்லுவோம், ஆக்சிலரேஷன் கொடுக்க சொல்லுவோம், கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியுது. இவ்வளவு தான் பைக் பொறுத்த வரைக்கும் விஷயம். இப்போ அது வந்து ரோட் கண்டிஷன் ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன அடிஷனலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் சீல். நம்ம வழக்கமாக 2 வீலர்லலாம் ஆயில் சீல் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் சீல், 2 வாட்டர் சீல். அந்த வாட்டர் சீல் போனதுனால தான் பிரச்சனை. இந்த பக்கம் வரக்கூடிய சீல், அதே மாதிரி இந்த பக்கம் வரக்கூடிய சீல், 2ம் ஓன் அவுட் ஆனதுனால தான் உள்ளே தண்ணி போய், பெரும்பாலும் இந்த ஹப் மோட்டருக்கு தண்ணி தான் எதிரி, உள்ளே தண்ணி போய் பிரச்சனை ஆகிடுச்சு, ஓன் அவுட் ஆகிடுச்சு. பேரிங் ஸ்டக் ஆனதுக்கான காரணம் கூட அதுதான். எலக்ட்ரிக் பைக் அப்படின்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோம்னா வேலை ஆகாது. கொஞ்சம் எலக்ட்ரிக் பற்றி விஷயம், வயரிங் பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சிடுச்சுனால நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ தமிழில் ஒரு புது வீடியோவாக இருக்கும். ஏன்னா தமிழில் வந்து பைக் பற்றி நிறையா பேர் ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க. ஹப் மோட்ரு பிரித்து பண்ணி, ஒரு வண்டியில் பிரித்து பண்ணி காட்டுற அளவுக்கு யாரும் பண்ணலை, நம்ம தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நண்பர்களோடு ஷேர் பண்ணிங்க. நன்றி. ஆக்சிலேட்டர் கொடு.